உங்களுக்கு யாருக்காவது கழுத்து வலி இருந்ததுன்னா இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, இந்த 3 விரல் வச்சு இந்த நீங்கள் குனிஞ்சு பார்த்தாலே இந்த எலும்பு மேலே தூக்கிட்டு இந்த ரீஜன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சும்மா 1 ரொம்ப ப்ரெஷர்லாம் வேண்டாம் 1 2 3 அவ்வளோதான் சார் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இந்த கழுத்து வலிக்கு இவ்வளோ தான் சார். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 3 times அகைன் கிளாக் வைஸ் 3 times போதும் சார். இவ்வளோ பண்ண போதும், இவ்வளோ தாராளமாக போதும் சார். ரொம்ப அழுத்தி வேண்டாம். இந்த மசில் இருக்குல்ல, யாருக்காவது வீட்டில் இருக்கவங்க கழுத்து வலி இருந்தால் இந்த கழுத்து ரீஜன் இருக்குல்லையா, இந்த இடம் இது வந்து அப்பர் ட்ரெபீசியஸ், இங்கே வந்து ஆரிஜின் ஆகி இங்கே போய் முடியும். இந்த ஒரு ட்ரெபீசியஸ் இந்த மசில் பேர். நீங்கள் ஒன்றும் இல்லை, யாராவது வீட்டில் இருக்கவங்க ஜஸ்ட் இப்படி பிடிச்சி மேலே பாருங்க சார், இந்த பொசிஷன் எப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டீப் கம்ப்ரெஷன் கொடு. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக 1 2 3 30 கவுண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்களேன். இம்மீடியட்டாக கேளுங்க அவங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அவ்வளோ கதை இருக்குது சார். இங்கே ஃபார்ம் ஆகிற ட்ரிகராக இருக்கட்டும், இந்த இடத்துல ஆகிற தேய்மானமாக இருக்கட்டும், செர்வைக்கல் ஸ்பாண்டலிஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல கழுத்து வலி எனக்கு இருந்தனால கழுத்து வலி வர வர ஈவினிங் ஆகும்போது தலைவலியாக இருக்கட்டும், இந்த கழுத்தில் அப்படியே குனிஞ்சாலே முதுகுலாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. இது எல்லா கதைக்கும் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இதுதான் சார். இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. வீட்டில் யாருக்காவது கழுத்து வலி இருக்கவங்களுக்கு ஃபிசியோ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ்னால எதுவுமே வேண்டாம். அதாவது ஜென்ரல் மெக்கானிக்கல் பெயின். நான் திருப்பி சொல்றது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. சில பேருக்கு சர்வைக்கல் ரிப்பன் ஒன்று இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. சர்வைக்கல் ரிப்பனா ஒரு க்ரோத் ஒரு எலும்பு தனியாக இங்கே வளரும். அது நரம்பு அழுத்தி கையில் போகிற ரேடியேட்டிங் பெயினாக தான் நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படலாம். இந்த பக்கம் அதாவது எனக்கு இடது பக்கம் வலி இருக்கா வலது பக்கம் வலி இருக்கான்னு கேளுங்க. எனக்கு இடது பக்கம் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வலது பக்கம் தான். ஏன்னா ரைட்டிங் ஒர்க்கு நான் உங்களோட டாமினன்சி ஹேண்டே ரைட் சைட்னால வலது பக்கம் தான் இருக்குது. கழுத்தை நேராக நிமிர்ந்து உட்காருங்கப்பா. என்ன பண்ணுங்க, எதர் நிமிர்ந்து உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா கையை முன்னாடி வச்சிருங்களேன், வச்சுட்டு படுத்துருங்க. இந்த பொசிஷனில் ஷோல்டரை ஃப்ரீயாக விட்டு இந்த பொசிஷனில் எதர் நீங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷன் வீட்டில் உங்களால் ஏதாவது ஒரு பெஞ்சில் இப்படி படுக்க வைக்க முடியும்னா இந்த பொசிஷனில் ஜஸ்ட் கழுத்து இப்போ சப்போஸ் எனக்கு ரைட் சைடு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கழுத்தை தூக்கி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 டிகிரி போயிட்டு கழுத்தை லெஃப்ட் சைடாக வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் மசில்ஸ், இந்த இடத்த மட்டும் சும்மா ஒரு கடுகு எண்ணெயை வந்து கற்பூரம் போட்டு சூடு பண்ணாலும் சரி, இல்லை காயத்ரி எண்ணெய் மாதிரி போட்டாலும் சரி, இல்லைன்னா பிண்டத்தைல மாதிரி போட்டாலும் சரி, இல்லை முறிவெண்ணா தனுவந்திரம் ஐ திங்க் ஒரு ப்ராக்டிஷனர் இப்போ எல்லாமே ஓடிசியில் கிடைக்குது. ஸோ அந்த ட்ரக்கை அந்த எண்ணெயை வாங்கி இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி இந்த இடத்துல வச்சுட்டு சும்மா இங்கே மட்டும் இப்படி இந்த இடத்துல ஒரு 15 வாட்டி இதை மட்டும் இப்போ ரொம்ப ஹை ப்ரெஷர் பண்ணி டீப் ப்ரெஷர் கொடுத்து அந்த கட்டியை கரைச்சி அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம். பட் இந்த ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து இப்படி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆயில் போட்டு இப்படி இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாலே போதும். மேலேருந்து இந்த இடத்துல கீழே கையை வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதை தவிர்த்து சிம்பிளாக சரி ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க. இந்த டோட்டல் பெயின் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன்னா, இந்த மசில் டைட்டாக இருக்கும்போது இது ஓவர்லோட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த இடத்துல ட்ரிகர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கழுத்தை சாய்ச்சிட்டு, அதாவது ரைட் சைட் பெயின் இருந்தால் லெஃப்ட் சைடு சாய்ச்சிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க. மேலே பார்த்த மாதிரி. நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாய்ச்சிருங்க லெஃப்ட் சைடு, ரொட்டேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்படியே சைட் ஃப்ளெக்ஷன். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ பசங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூலில் படிக்கிறவங்களோ அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பொசிஷனில் தாராளமாக ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள். வலியே இல்லைனா கூட ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஒருவேளை இந்த மசில் டைட் ஆயிடுச்சுன்னா நான் சிம்பிள் ஒரு மெக்கானிசம் சொல்லித்தரேன். இந்த மசில் வந்து டைட்டாக நடுவில் இருக்கிற அட்ஜாயினிங் வெர்டிபிரேஸோட ஸ்பேசிங் கம்மியாகும். ஏன்னா அதனால தான் எரோஷன் போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், பட் இந்த ஸ்பேஸிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெறும் ஸ்ட்ரெச்சஸ் போதும். அதாவது ஒரு சைடு சாய்ச்சிட்டு மேலே பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல அக்ரோமி ப்ராசஸ் இந்த ரீஜனில் இங்கே ஒரு கையும் இந்த தலையோட இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்ட்ரெச்சு மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெச்சை 15 seconds ஹோல்டு 5 times இந்த பர்டிகுலர் மசில் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய 2 நாள் கழிச்சு கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அக்யூட் பெயினாக இருக்குது, அதாவது நேற்று 2 நாளாக தான் எனக்கு வலி இருக்குன்னு சொன்னால் வெறும் ஐசிங் கொடுக்கலாம். ஐஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து இந்த இடத்துல கொடுக்கலாம். க்ரானிக் ரொம்ப நாளாக நாள்பட்ட பெயினாக இருக்குன்னா ஸ்ட்ரெச்சை வந்து அட்லீஸ்ட் 10 times பண்ணிவிட்டு கல்லு ஊத்துறமோ இல்லை தவிடு மாதிரி ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியோ இல்லை மணல் வரது இந்த இடத்துல ஊத்துற மட்டும். ஸோ நெக் பெயினுக்கு சூப்பர் மெடிசன் இந்த ஒரு டெக்னிக் மட்டும் போதும். Oh yeah.